ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, சாமுவேல் முதல் புத்தகத்தின் முதல் பிரிவை நாம் முடித்திருக்கின்றோம். இந்த பிரிவிலே கடவுளே நின்று தனது மாட்சியை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதை பார்த்திருக்கின்றோம். இனி இந்த புத்தகம் எதை நோக்கி போக இருக்கின்றது, என்ன ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க இருக்கின்றது, என்னவெல்லாம் புதிய கருத்துக்கள் நமக்கு வர இருக்கின்றன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். தந்தை அவர்களே நன்றி. ஒரு அழகான முன்னுரை. இப்போ நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியிலே 2 கட்டமைப்பு கூறுகள் உள்ளன. முதலாவது 1 முதல் 3 வரை அதிகாரங்களிலே சாமுவேல் பிறப்பு பற்றிய அறிவிப்பு, ஏலி பற்றிய செய்திகள், சாமுவேலுடைய பிறப்பு, சாமுவேல் ஆளுநருக்கு அர்ப்பணிக்கப்படுதல், சாமுவேல் ஆண்டோர் அழைக்கப்படுதல், இதை பற்றிய செய்தியில் 3 அதிகாரங்கள் பார்க்கிறோம். 4, 5, 6 அதிகாரங்களிலே சாமுவேலை தவிர்த்து ஓஃப்னி, பினகாஸ் மற்றும் இஸ்ராயல் மக்கள் பிலிஸ்தீனர்களுக்கிடையேயான போர் பூசலை பற்றி நாம் பேசுகிறோம். அங்கே இறைவன் யாருடைய துணையுமின்றி எப்படி தன்னை தானே நிலைநிறுத்தி தம் மாற்றியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் மக்களுக்காக, ஒஃப்னி பினகாஸ் குடும்பத்தாருக்காக மற்றும் பிலிஸ்தீனர்களுக்கு எதிராக என்று 3 நிலைகளில் வெளிப்படுத்ததை நாம் கண்டோம். மீண்டும் 7ஆம் அதிகாரத்திலே சாமுவேல், 3ஆம் அதிகாரத்தில் மறைந்து போன சாமுவேல் மீண்டும் 7ஆம் அதிகாரத்தில் தோன்றி எப்படி இஸ்ராயலை ஆண்டு நடத்துகிறார், எப்படி வழிநடத்துகிறார், எப்படி இறைவனுக்காக மன்றாடுகிறார் என்ற செய்தியை நாம் பார்த்து முதல் பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை 2ஆம் பகுதியாக வரலாற்று வல்லுநர்கள், விரிவுரையாளர்கள், விளக்குரையாளர்கள் பிரிக்கிறார்கள். 8:1 முதல் 14:51. இந்த 8:9 முதல் 14:51 உள்ள பகுதிகளை பல சின்னஞ்சிறு பிரிவுகளாக, உட்பிரிவுகளை நாம் பலவாக பிற்பாடு காணப்போகிறோம். அதில் குறிப்பாக 8:1 முதல் 3 வரை உள்ள வார்த்தைகள் மற்றும் 4 முதல் 8 வரை உள்ள பகுதிகள், இவெல்லாம் இந்த உட்பிரிவுகளின் 2 பகுதிகள். இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை உள்ள செய்திகளில் நாம் என்ன சந்திக்கிறோம், யாரை சந்திக்கிறோம் என்று சொன்னால், சவுலை பற்றிய அறிமுகமும், சவுல் அபிஷேகம் செய்யப்படுதலும், சவுல் அரசராக பொறுப்பேற்பதும் பற்றிய செய்திகளை நாம் காண்கிறோம். சவுலும் சாமுவேலும் இணைந்து நடக்கிற ஒரு அழகான செய்தியை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இது நிகழ்வுகள், செய்தி தொகுப்பு. இதில் அடங்கியிருக்கிற இறையியல் கருத்துக்கள், இறையியல் எண்ண ஓட்டங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக இந்த பகுதியிலே முதலாக சொல்லப்படுகிற அருமையான ஒரு கருத்து என்னவென்றால், இஸ்ராயலுடைய வரலாற்று புத்தகங்களிலே இணைச்சட்ட நூல் ஆசிரியர் யோசுவா, நீதித்தலைவர்கள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர், 2 அரசர், இந்த இணைச்சட்ட வரலாற்று நூல் ஆசிரியர் இவர் அனைத்திற்கும் ஒரு தொகுப்பை தந்திருக்கிறார். இவருடைய அடிப்படை கருத்து 2 சார்பு எண்ணங்கள் இஸ்ராயல் மக்கள் மனதிலே, ஒன்று ப்ரோ மொனார்கி, மற்றொன்று ஆன்டி மொனார்கி. முடியாட்சி சார்ந்த நிலை, முடியாட்பு எதிர்ப்பு நிலை, 2 எண்ண ஓட்டங்களும் இந்த வரலாற்று பகுதிகளிலே இலையோடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஆன்டி மொனார்க்கியல் என்று சொல்லப்படுகிற மன்னராட்சி மறுப்பு கொள்கை பற்றிய சித்தாந்தத்தை ஆசிரியர் இடைச்சலாக சொல்லுகிறார். எந்த மன்னராட்சி தத்துவத்தை நோக்கி மக்கள் நகர்கிறார்களோ அந்த மன்னராட்சிக்கு எதிரான எதிர்விளைவுகளை எப்படியெல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதை முன்னதாகவே சொல்லி மக்களை எச்சரிக்கிற ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பகுதியில் அடிப்படையாக நாம் காண்கிற முதல் கருத்து ப்ரோ மொனார்க்கியல், ஆன்டி மொனார்க்கியல் டெண்டன்சிஸ் என்று சொல்வார்கள். 2ஆவதாக நாம் பார்க்கிறது, யாவே இறைவன் அரசராக ஆள்கிறார், அவரின் கீழ் அரசராக ஏற்படுத்தப்படுவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையும் இந்த பகுதியை நமக்கு விலகிச் சொல்கிறது. ஆள்பவர் ஆண்டவரே என்றாலும் அவருக்கு கீழ் பணிபுரிந்து ஆள்கிறவர்கள் அரசராக இருப்பதனால் அவர்களுடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அவர்கள் எப்படி நெறி பிறழக்கூடாது, எப்படி நல்வரி நடக்க வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளை இந்த பகுதி இலைமறைக்காயாய் உணர்த்துகிறது. 3ஆவதாக உடல் வனப்பிலும் உடல் தோற்றத்திலும் வலிமை வாய்ந்த ஒரு மனிதராக இருக்கிற சவுல் சாமுவேலினால் ஆண்டவரின் பெயரால் அபிஷேகம் செய்யப்படுகிறார்.
இந்த சவுல் அவருடைய அழைத்தலுக்கேற்ற வாழ்வு வாழ்ந்தாரா? இந்த முதல் அரசர் என்று சொல்லப்படுகிற இந்த சவுல் வெற்றியின் அரசரா? மக்கள் விரும்பி கேட்ட அவங்களுடைய வேண்டுகோளை இந்த சவுல் நிறைவேற்றினாரா? இறைவன் வகுத்து கொட்ட திட்டங்களுக்கு இணையாக அவர் நடந்து கொண்டாரா? இப்படி பல்வேறு கேள்விகளோடு நாம் தடுமாறுகிற பொழுது இந்த பகுதி அதற்கு விடை சொல்கிறது. அடுத்தபடியாக ஒரு அரசன் என்றால் மன்னராட்சியிலே அவருடைய மகன் அரசனாவான். அவருடைய மகன் இளவரசன் மணிமகுடம் தரிப்பான், அரியாசனத்தில் அமர்வான். சவுல் அரசராக இருந்த பொழுதும் அவருடைய மகனோ அவருடைய சந்ததியாரோ அரியணைக்கு வரவில்லை. வாரிசு அரசில் அங்கே இல்லை. மாறாக பெஞ்சமின் குலத்தை சார்ந்த சவுலுக்கு ஈடாக இணையாக பெத்லகேமிலிருந்து வருகிற யூதாவின் சிங்கமாகிய தாவீது அரியணைக்குள்ளாக வருகிறார். ஒரு கட்டத்தில் சவுலும் தாவீதும் மோதிக்கொள்கிற காட்சியும் நாம் பின்னாளில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னுரையாக இந்த பகுதி அமைகிறது என்று சொன்னால் அதில் மிகை கிடையாது. இப்படி பல கருத்துக்களை, குறிப்பாக அரசியல், பொருளாதார, சமூக, இறையியல் கருத்துக்களை தாங்கிய ஒரு வலிமையான பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதி 3 காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெறுகிறது. 8:1 முதல் 14:51 உள்ள பகுதிகளில் நல்லா பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க, இயேசுவே தாவீதின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நாம் சொல்வோம். அந்த தாவீதின் மகனுக்கு முன்னோடியாக வந்த அரசர் எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை அரசராக இருக்கிறார், எப்படி தாவீது ஒரு நேர்மறை அரசராக இருக்கிறார் என்பதற்கு அழகான ஒப்புமையாக சவுல் முன்னிறுத்தப்படுகிறார். அதற்காக முக்கியத்துவமாகிறது. இரண்டாவது, சவுல் வழியாகத்தான் மன்னராட்சி இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே மலர்கிறதுனால் இந்த மன்னராட்சியினால் இந்த விளைவுகள், அரசியல், பொருளாதார, சமூக நிலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களை அவருடைய ஆட்சியின் பொழுதும் அவர் தொடர்பு கொண்ட ஆட்சியின் பொழுதும் நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி புரிந்து கொள்வது என்பது, பின்னாளில் பிலாத்து இயேசுவை பார்த்து நீர் அரசனா என்ற ஒரு கேள்வி கேட்பார். அவன் சொல்கிற அரசனுக்கும் இயேசு சொல்கிற அரசன் என்கிற வார்த்தையின் அர்த்தத்திற்கும், சவுல் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் வேண்டும் என்று, அரசர் வேண்டும் என்று கேட்கிற கேள்விக்கும் இருக்கிற இலையோடு இருக்கிற ஒரு செய்தியை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பல காரணங்களுக்காக இந்த பகுதி முக்கியத்துவம் பெறுகிறதை நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன கருத்துக்களோடு இந்த பகுதிக்குள்ளாக நுழைவோம். தந்தை அவர்கள், உங்களுடைய முன்னுரையில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு உற்சாகத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அரசன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கின்ற பொழுது, நீ அரசன் கேட்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற பதில் என்னவென்று புரிந்து கொள்ள இந்த பகுதி மிகவும் முக்கியமானது இருக்கின்றது சொல்கின்ற பொழுது, இந்த பகுதியில் நான் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டுகிறது. இல்லை என்றால் சவுல் அரசனானார், தாவீது அரசனார் என்று அங்கே இருக்க போகின்றோம். இல்லை, இதனோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து வருகின்றது என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு ஆர்வம் அதிகமாகின்றது. என்னோடு சேர்ந்து மக்களும் ஆர்வமாக இருப்பார்கள். இந்த பகுதியை உன்னிப்பாக நாங்கள் வாசிக்கிறதுக்கு தூண்டுதாக இருக்கிற தந்தை அவர்களே, நன்றி. இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தை முதல் பகுதியாக நாம் எடுத்து நாம் பயணிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உன் புதல்வர்கள் உன் வழிமுறைகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஒரு அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். இதுதான் முக்கியமான செய்தி. வேற்று மக்களிடங்களிடையே இருப்பது போல் எங்களை ஆண்டு நடத்த எங்களுக்கு ஒரு அரசனை நியமித்தருளும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியது தொடக்கம் முதல் இன்று வரை யார் என்று பார்க்கும்போது பல்வேறு நிலைகளில் இஸ்ராயல் மக்கள் வழிநடத்தப்பட்டார்கள். தொடக்கத்திலே குல முதுவர்கள் தங்கள் குடும்பங்களை வழிநடத்தி கூட்டு குடும்பங்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேஃப் என்று குல முதுவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டு போகிறது. அதை தொடர்ந்து எகிப்திற்கு அடிமைகளாக போன பொழுது மோசே என்கின்ற மாபெரிய இறைவாக்கினர், மாபெரிய தலைவர் இறைவனால் அழைக்கப்பட்டு எரியும் பொதுநிலை செய்தியை பெறப்பட்டு பார்வோனை சந்தித்து இஸ்ராயல் மக்களை காலனியாம் செங்கடலை கடக்க செய்து உரிமை வாழ்க்கை அழைத்து வந்த மாபெரும் தலைமைத்துவத்தை மோசேவிடம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து மோசேவுக்கு உற்ற துணையாக இருந்த அவருடைய சுவடுகளில் பாதம் பதித்து நடக்கிற யோசுவாவை நாம் சந்தித்து நீதித்தலைவர் புத்தகத்திலே யோசுவாவின் தலைமைத்துவத்தை நாம் கண்டோம். எப்படி யோசுவாவின் தலைமைத்துவத்திலே 12 கோத்திரங்கள் இஸ்ராயலின் கூட்டாட்சி அமைப்பு முறையை மாறியதையும் நாம் கண்டோம். அப்போ கூட்டாட்சி அமைப்பு முறைகளிலே ஒவ்வொரு குலத்திற்கும், ஒவ்வொரு இனத்திற்கும், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல் கன்ஃபெடரேஷன் என்று சொல்லுகிற எல் கூட்டாட்சி அமைப்பு முறையை அமைத்து கொண்டார்கள். அது ஒரு தலைமைத்துவம். அதை தொடர்ந்து நீதித்தலைவர்களை நாம் பார்க்கிறோம். நீதித்தலைவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் வருகின்ற சிக்கலான அல்லது தங்களுக்கு சவால் விடுக்கிற மக்களை சந்திப்பதற்காகவும் பிரச்சனை தீர்ப்பதற்காகவும் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரச்சனை சமாளித்தார்கள். அந்த நீதினுடைய இறுதி பகுதியிலே சாமுவேல் வருகிறார். இப்போ அந்த சாமுவேலும் ஒதுக்கப்படுகிறார். மன்னராட்சி நோக்கி
புறப்பட்டு போகிறது இந்த சமூகத்தினுடைய இயல்பு நிலை. இப்போ 3 சின்ன கருத்துக்கள் பார்க்கலாம். ஒன்று நம்ம யோசுவா புத்தகத்தை நான் விளக்குவரை சொல்ல ஆரம்பித்த பொழுது ஒன்று சொன்னேன். கேனனைட் சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் என்று சொன்னேன். கானானிய நாட்டு நகர நாகரிக அமைப்பு முறை, அடுக்குமுறை அமைப்பு முறை, அரசன், அரச குடும்பம், அமைச்சர்கள், படைத்தளபதிகள், வணிகர்கள், இராணுவம் மற்றும் அடித்தட்டு மக்கள் இந்த அமைப்பு முறை இருந்தது. அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு சமூக சமத்துவ சகோதரத்துவ சமநிலை உடைய ஒரு சமூகத்திற்கு அவர்கள் மாறி போனார்கள். அதுதான் ரீட்ரைபலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லி அந்த ஒரு நிலையை யோசுவா புத்தகத்திலும் நீதித்தலைவர் புத்தகத்திலும் அவர்கள் அந்த ஒரு சார்புகளை அவர்கள் எடுத்தார்கள். மீண்டும் மன்னராட்சிக்கு போகிறார்கள். எங்கே ஆரம்பித்தமோ அங்கே திரும்பி போகிற ஒரு மனநிலையை இங்கே காண்பிக்கிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஏங்க இந்த கூட்டாட்சி அமைப்பு நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இதை விட்டுட்டு மறுபடியும் பழைய அதிகார போக்கு சார்ந்த அடக்குமுறை சார்ந்த வர்க்கநிலை சார்ந்த மன்னராட்சி முறைக்கு அவர்கள் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வைக்கின்ற பொழுது வரலாற்று வல்லுநர்கள் விளக்குவர்கள் 5 காரணங்களை கொடுக்கிறார்கள். முதல் கருத்து என்னவென்றால், நீதித்தலைவர் என்கிறவர், ஜட்ஜ் சொஃபெத் என்கிறவர் ஒரு சின்ன குழுமத்திற்கு தலைவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட குழும தலைவரை தவிர்த்து ஒரு தேசிய தலைவரை அவர்கள் தேடுகிறார்கள். இப்போ சின்ன அக்கடாத்தக்கூடா மாதிரி சின்ன தலைவர் வச்சுக்கலாம, நேஷனல் லெவலில் ஒரு லீடர் வேணும், நாட்டுக்கே நாம் ஒரு நாடாக மாற வேண்டும், நாட்டுக்கே ஒரு தலைவர் வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மக்களிடையே பிறக்கிறது. முதலாவது. இரண்டாவது, நீதித்தலைவர்கள் தங்கள் சுற்றோட்டங்கள் இருக்கிற குளங்களையும் கோத்திரங்களையும் இணைத்து ஒரு டெம்பரவரியான தற்காலிக இராணுவ அமைப்பு முறை உருவாக்கி போர்களை திரட்டி எதிரிகளை விரட்டி மக்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு போர் முறையும் தற்காப்பு முறையும் ஒரு போர் வீரர்களுடைய கூட்டு குழுமமும் பிலிஸ்தர்கள் போன்ற பயிற்சி பெற்ற தக்க போர்க்கருவிகள் கொண்ட முறையான போர்களோடு போராட அவர்களுக்கு திறனான இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட வலிமையான போர்க்குழுமத்தை சந்திக்க இவர்களும் அப்படிப்பட்ட வலிமையான போர் முறையாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது. பொலிட்டிக்கல் நெசசிட்டி, மிலிட்டரி நெசசிட்டி ஒரு மன்னராட்சி முறையால் தான் முடியும் என்று நினைத்தார்கள். முதலாவது, நீதித்தலைவர்கள் போன்ற ஒரு சின்ன குறுகிய வட்ட தலைவரை, பிராந்திய தலைவர்கள் தேசிய தலைவர்களை நாடி போனார்கள். இரண்டாவது, பிலிஸ்தர்கள் போன்ற மாபெரிய வலிமை வாய்ந்த இராணுவ போர் வீரர்களை சந்திப்பதற்கு இவர்களால் முடியவில்லை. ஆகவே அந்த நிலைக்கு தங்களை உயர்த்துக்கொள்ள வேண்டும் நினைத்தார்கள். மூன்றாவதாக, இதுவரைக்கும் அவர்கள் இறைவன் தங்களை ஆளுவதாக நினைத்தார்கள். அது பிலிஸ்தர்களாக இருக்கட்டும், எம்மோரியர்களாக இருக்கட்டும், அல்லது ஜெபுசேயர்களாக இருக்கட்டும், இறைவன் தங்களை ஆள்கிறார், இறைவன் நமக்காக போர் புரிகிறார், அவருடைய உடன்படிக்கையை எடுத்து சென்று போகும்போது போர் அவர் பெயரால் நடக்கிறது என்றால் மன்னினார்கள். இப்பொழுது இறையியலின் அடிப்படையில் இறைவன் நமக்காக போரிட்டாலும் மனித கண்களுக்கு காணக்கூடிய ஒரு அரசன் நமக்காக சார்பாக போருக்கு நம்மை வழிநடத்த வேண்டும், போரினுடைய முறைகளை அவர்கள் வகுத்து தர வேண்டும், போர்களுடைய திட்டங்களுக்கு தேவையான ஆதாரங்களை திரட்ட அவன் முன்னர் வேண்டும் என்ற ஒரு மனித கண்ணோட்டத்தில் கூடிய கண்ணால் காணக்கூடிய அரசனை அவர்கள் தேடினார்கள். மூன்றாவது கருத்து. நான்காவது, அரசன் என்பவர்கள் போருக்காக மட்டுமல்ல, நாட்டில் ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என்பதற்காகும். உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம ஏலியினுடைய புதல்வர்கள் ஹோஃப்னி ஃபினஹாஸ் ஒழுக்கங்கெட்டு தரந்தாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டுடைய திருவிடத்தை மரியாதை குறைவான நிலையில் நடத்தி அழிந்து போனார்கள். சாமுவேல் கூட அப்படித்தான். சாமுவேலுக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், யோவேல் என்றும் அபியா என்றும். ஆங்கிலத்திலே ஜோவேல் என்றும் அபிஜா என்றும் குறிப்பிடுகிறார்கள். இரு பிள்ளைகளுமே கையூட்டு வாங்குவது, ஊழல் புரிவது, தேவையற்ற பண ஆசை, பதவியாசை இவைகளினால் நீதியை சீர்குலைத்தார்கள். மக்களுக்கு அது வெறுப்பை தந்தது. மக்களுக்கு அவர்களுக்கு பிடித்தமானதாக இல்லை. மக்களின் கண்களில் அவர்கள் இழிவான மனிதர்களாக கருதப்பட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சின்ன தலைவர்களினாலே, சின்ன நீதித்தலைவர்களாலே நம்ம மீட்க முடியாது நம்பினால் அவர்கள் மன்னராட்சிக்கு மாற அவர்கள் நினைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த மக்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சந்திக்கிற வேற்று இனத்தாரை போல மக்களை வழிநடத்த எங்களுக்கு ஒரு அரசனை நியமித்திரளும், மன்னனை நியமித்திரளும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கான விடையாக ஏற்பட்ட கதையில் பார்க்குறோம். சரி, இந்த கேள்விக்கும் இந்த வேண்டுகோளுக்கும் விடையாக வருவது யார் வராங்க? விடையா சவுல் வருகிறார். இந்த இடத்தில் தான் மிக முக்கியமான ஒரு கருத்தை நாம் காண வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பகுதியில் நம்ம காணக்கூடிய முக்கியமான கருத்து மன்னராட்சிக்கு சார்பு நிலை, மன்னராட்சி மறுப்பு நிலை. இந்த 2 எண்ண ஓட்டங்களும் இந்த பகுதியில் விரைந்து போகிறது. சவுல் எப்படி முதலில் சாமுவேலை சந்திக்கிறார்? அவருடைய கழுதை காணாமல் போயிட்டு தேடி வந்துட்டு இருக்கிறப்போ அனாயிண்டிங் நடக்குதுங்க சாமி.
அது 2 விஷயம் அந்த இடத்துல இருக்குது. ஒன்று வந்து நம்ம இறைவன் அடியார் இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட போனோம்னாக்க நம்ம காணாம போன கழுதை எங்கே இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சி சொல்வார். முதலாவது ஒன்று, கழுதியவே சரியாக மேய்க்க தெரியல, இவன் அரசனாக போகிறானா? ஆசிரியர் ஒரு நக்களையும் நையாண்டியும் உள்வைக்கிறார், ஒரு உள்குத்தாக சொல்கிறார். அதை பாடுறா, இவன் இந்த கழுதி அப்போ மட்டும் கழுதியை பாதுகாக்க முடியல, மக்கள் பாதுகாக்க போகிறான்ட்டாங்குது என்று சொல்லிவிட்டு அவனை ஒரு ஹீரோவாக ப்ரெசென்ட் பண்ணுகிறார். அதுக்கு காரணங்கள் என்னன்னு நான் இப்படி சொல்கிறேன். இரண்டாவது, அந்த இறையடியாருக்கு கொடுப்பதற்கு நம்மிடம் எதுவும் இல்லையே. அப்போ ஒரு முன்மதி இல்லாதவராகவும் இருக்கிறார். ஒரு வெளியிடத்துக்கு போகிறோம், கழுவி தர போகிறோம், அந்த பக்கத்துக்கு வருவோம், அதில் போகிறோம், ஒரு பொதுமான காசு எடுத்துகிட்டு போகணும் இல்லை, என்கிட்ட ஒரு 4 ஷெக்கல் இருக்குது, அதை கொடுக்கலாம், விளக்க சொன்னாக்கல, ஆமாம் போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போகிறாங்க. சவுல் பார்வைக்கு வலிமையானவனாக, திடகாத்திரமான மனிதனாக, போர்க்குணம் மிகுந்தவனாக, கண்களுக்கு இனியவனாக இருந்தாலும் அறிவு நிலையிலும் ஆன்மீக நிலையிலும் சட்ட நிலைகளிலும் அவன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதை பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிற வழியாக தன்னுடைய மனராட்சி மறுப்பு கொள்கையை அங்கே இடைச்சொல்லாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். இதே மனராட்சி மறுப்பு கொள்கை முற்றிலும் மாறுபட்ட தன்மையிலே தாவீதின் மீது வரும். தாவீது வரும்போது இதே மனராட்சி மறுப்பு கொள்கை மனராட்சி சார்பு கொள்கையாக மாறும். ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் அரியாசன் அமர்கிறதை அற்புதமாய் அழகான விதத்திலே தெல்ல தெளிவாக உரையாடலோடும் உரைநடைகளோடும் கவிதைகளோடும் கவித்துவமாய் அவர் அரசாட்சி வருவதை ஆசை படம் எடுத்து காட்டுவார். ஆக இரு கொள்கைகளும் அங்கே போட்டி கொண்டு ஒன்றே ஒன்று விஞ்சி இருப்பதாக நாம் பார்க்கிற நிகழ்ச்சியை இந்த இடங்களில் சந்திக்கிறோம். அதே போல் இன்னும் ஒரு சின்ன செய்தி சொல்ல வேண்டும் என்றால், சவுல் a failure, சவுல் ஒரு தோல்வியின் மனிதரா என்ற ஒரு கேள்வி நம் முன்பாக வைக்கிறார். பல இடங்களில் சவுல் ஒரு தோல்வியின் மனிதரா, தாவீது வெற்றியின் மனிதரா என்ற ஒரு கேள்வி இந்த வாசகங்களிலேயே நம்முடைய எண்ண ஓட்டத்தில் எழும். அதற்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, சவுலின் பாரம்பரியம், தாவீதின் பாரம்பரியம். தாவீது யூத குலத்தை சார்ந்தவர், சவுல் பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர். பெஞ்சமின் குலத்தார் அவரை பற்றி செய்திகளெல்லாம் சேகரித்து வைக்கிறார்கள். இந்த தாவீது சவுல் என்கின்ற இந்த வர்ணனைக்குள்ளாக இன்னும் ஒரு செய்தியை நாம் காண்கிறோம். மனராட்சி மறுப்பு கொள்கை, மனராட்சி சார்பு கொள்கை இரண்டும் இழையோடி கொண்டு போகிறது. ஏன் சவுலை ஒரு எதிர்மறை மனிதராக ஆசிரியர் படம் பிடிக்கிறார் என்ற ஒரு கேள்விக்கு 2 விளக்கங்களை விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, மனராட்சி மறுப்பு கொள்கையை கொள்கிறவர்கள் சவுலை ஒரு சிறந்த அரசராக சித்தரிக்கவில்லை, அது முதல் காரணம். இரண்டாவது, சவுலுக்கு பிறகு அவருடைய மகனாகிய யோனத்தான் அரியாசனம் ஏறவில்லை, மாறாக பெஞ்சமின் குலத்தை சார்ந்த சவுலுக்கு அடுத்தபடியாக யூதாவின் கோத்திரத்தை சார்ந்த தாவீது அரசராக வருகிறார். ஆகவே மக்கள் மத்தியிலே பெஞ்சமின் குலத்தாருக்கும் யூதா குலத்தாருக்கும் அப்பொழுது உரசல் வருகிறது. எதிர்மறை கருத்துக்கள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எதிர்ப்புணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த ஆசிரியர் தாவீதை மிகைப்படுத்தி சொல்லும்போது இந்த சவுலை மறைமுகமாக குறைத்து படம் பிடிக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் சொல்வார்கள். ஆக 2 காரணங்களினால் சவுல் ஏதோ ஒரு எதிர்மறை மனராட்சி மனிதராக காட்டப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ஐடியாஸு ரொம்ப அவசியம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அந்த ரொம்ப உன்னிப்பாக பைபிள் படிக்கிறவங்க சின்ன சின்ன காரணங்கள் ஏன் இது என்ற ஒரு எண்ணம் வரவங்களுக்கு இதெல்லாம் விடையாக அமையும் என்பதற்காக நான் சொன்னேன். இதை தவிர்த்து இது வருகிற அழகான இறையியல், இதில் அடங்கியிருக்கிற தலைமைத்துவ பண்புகளின் குணங்கள், அதை போலவே இறைவனுடைய செயல் திட்டம், இது எல்லாம் நம்ம கண்டுகொண்டோம் என்றால் இந்த பகுதி மிக இனிமையான ஒரு இறையியலின் பகுதியாக மாறும் என்பதில் துளியும் ஐயம் கிடையாது. இப்படிப்பட்ட சின்ன விளக்கங்களோடு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள பகுதிகளை முதல் பகுதியாக, முதல் உட்பிரிவாக நாம் வாசிப்போம். சாமுவேலுக்கு வயது முதிர்ந்தபோது அவர் தம் புதல்வர்களை இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களாக அமர்த்தினார். அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல், இளையவனின் பெயர் அபியா. இவர்கள் பெர்சபாவில் நீதி தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. இப்போ 3 வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் ஒரு அழகான ஒரு பின்புலத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஏலிக்கு வயது முதிர்ந்த போது அவர் பார்வை மங்கி இருந்தது என்று இலைமறை காயாய் ஏலியினுடைய கண்டிக்க இயலாத தன்மையை சுட்டிக்காட்டிய ஆசிரியர் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தவில்லை. சாமுவேல் ஒரு அழகான கபடில்லாத மாசில்லாத ஒரு இறை மனிதராக இந்த பகுதியில் சித்தரிக்கப்படுகிறவர். அவர் தன் கடமை பல வகையில் செய்தார். வயது முதிர்ந்த நிலையில் தன்னால் முடியாத ஒரு காலகட்டத்தில் தன் பிள்ளைகளை நீதித்தலைவர்களாக நியமிக்கிறார்கள். அதுவும் எங்கே? பெயர்ஷெபாவில் கீழ்ப்பகுதியில். அங்கே அவர்
நீதித்துறையாக நியமிக்கிறார்கள். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, நல்லவங்களாக தான் இருந்தாங்க, நல்லவங்களாக தான் வாழ்ந்தாங்க, நல்லவர்களாகத்தான் வளர்க்கப்பட்டார்கள். பதவியில் அமர்ந்த பொழுது பதவி அவர்களை மாற்றி போட்டது. அதான் அவர்கள் பொருளாசை மிகுந்தவர்களாக இருந்ததனால் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல், தந்தையின் வழியில் நடவாமல், பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டி வாங்கி நீதியை வழங்கவில்லை. ரொம்ப அழகான செய்தி. இதில் சாமுவேல் தன் கடமையில் தவறினாரா, பிள்ளை வளர்ப்பில் தோற்று போனாரா என்ற கேள்வி எல்லாம் எழக்கூடும். அப்படி என்றால் ஏலிக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசம் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். ஆனால் இந்த பகுதியில் வருகிற செய்திகளில் நாம் காண்கிறது, நன்றாக வளர்த்திருக்கிறார், நல்ல எண்ணங்களை செறிவுறும்படி மனதிலே பதித்திருக்கிறார், பதவியில் அமர்த்தியிருக்கிறார், அதுவும் தன்னால் இயலாத நிலையில் முதிர்ந்த நிலையில் தன் பிள்ளைகளை பதவியில் அமர்த்துகிறார். பெயர்சபாவிலே அபியா யோபேல் இருவரும். ஆனால் பதவியில் அமர்ந்த பிறகு பொருளாசைக்கு இணங்கி, பொருளாசைக்கு அடிமையாகி, தந்தையின் வழியில் நடவாமல், தந்தை இன்னும் நடைமுறையில் நடந்திருக்கிறார், தந்தையின் வழி நடவாமல் கையூட்டு வாங்கி நீதி வழங்கவில்லை. ரெண்டு தப்பை பண்ணுறாங்க. ஒன்று, பெத்சா என்ற எபிரேய சொல் என்பது கையூட்டு, கமிஷன் என்று சொல்வார்கள். நம்ம அதில் தரகு, இடைத்தரகராக இருந்து அப்படியே தேவைக்கு மிகுதியை கொள்ளையடிச்சுக்கிறது. அதுதான் அந்த பெத்சா என்கின்ற எபிரேய சொல்லுக்கு கையூட்டு, ஊழல் என்றெல்லாம் சொல்லலாம். அதே போலவே இந்த நீதி வழங்கவில்லை, பெர்வர்டட் ஜஸ்டிஸ். உங்களுக்கு உரியதை உங்களுக்கு கொடுப்பது நியதி இல்லைங்களா, அது பொருளாதார நியதி. அந்த நீதியை உங்களுக்கு வழங்காமல் மறுப்பேன். எப்படி மறுப்பேன், எதனால் மறுப்பேன்? எனக்கு தனிப்பட்ட சுயநல லாப காரணங்களுக்காக என்னுடைய வசதி வாய்ப்பு பெருகும் என்பதனால், என்னுடைய பொருள் சேர்க்கப்படும் என்பதனால் அதற்கு இணங்கி கையூட்டாக பெற்று நீதியை மறுப்பது, கையூட்டு வாங்குவது, நீதியை மறுப்பது, இரண்டு வகைகளில் இது தவறாக இருக்கிறது, மிகப்பெரிய தவறாக இருக்குது. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னாக்க, பின்னாட்களில் அரசர்கள் நீதி வழங்க மறுப்பார்கள். பின்னாட்களில் அரசர்கள் ஏழை எளிவருக்கான நீதியில் வழங்குவதில் அவ்வளவு அக்கறை காட்ட மாட்டார்கள். பொருளாசைக்கு உட்பட்டு மாடிக்கு மேல் மாடி கட்டி, மாடியின் உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து பக்கத்து வீட்டில் குளிக்கிற பெண்ணை பார்த்து விபச்சாரம் செய்து பாவம் கட்டிக்கொள்வார்கள். அதற்கெல்லாம் முன்னாய்ப்பாய் இந்த இடத்துல இங்கே வருது. அரசர் அந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக முன்னாடி கொண்டு சொல்லிடுறேன். பின் நாட்களில் அரசர்கள் கையூட்டு பெற்று நீதியை மறுப்பார்கள். பொருளாசைக்கு இரையாகி எளிய மக்களை பாரபட்சத்தோடு நடத்துவார்கள். மாடிக்கு மேல் மாடி வீடு கட்டுக்கொண்டு மேல் மாடியிலே உலாவி பக்கத்திலே இருக்கிற ஏழை பெண்கள் குளிப்பதைக் கண்டு அவர்களை விபச்சார எண்ணத்தோடு அழைத்து தகாத உறவு கொண்டு அவருடைய கணவர்களை கொலை செய்வார்கள். அது பின்னாளின் கதை, மனராட்சியுடைய அவலம். அதற்கு நுழைவாயிலாக இந்த யோபேல் மற்றும் அபியா இருக்கிறார்கள் என்பதை ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். ஆக இரண்டு காரணங்கள் தான் சொல்ல இப்போ சாமுவேலுடைய பிள்ளைகள் அவருக்கு பிற்பாடு நீதி வழங்க தகுதி அற்றவர்களாக மாறுகிறார்கள். மக்களின் நல்லெண்ணத்தையோ மக்களின் மதிப்பையோ பெற்றவர்களாக இல்லை. அவர்கள் பொருளாசைக்கு இரையாகி போனார்கள். சாம்பலின் வழிகளும் நடக்கவில்லை, ஆண்டுடைய வழிகளும் நடக்கவில்லை. இந்த வழிகள் என்பது மிக முக்கியமானது. தெரெக் என்பார்கள் எபிரேய மொழியில். நன்னெறி, நேரின் நெறி, ஆண்டுடைய வழி, தோரா சட்டம், இதுதான் தெரெக் என்பது. ஆண்டுடைய வழிகள் நடப்போர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் இருக்கிறது. அந்த வழியில் நடக்காமல் என்று சொல்லும்போது நெறி விளந்த மனிதராக இருக்கிறார்கள். தி மிஸ் த மார்க், தே ஆர் லிவிங் எ சின்ஃபுல் லைஃப். அவர்கள் ஆளும் தகுதி இழக்கிறார்கள். அப்போ மாற்றுக்கு போகணும் இல்லைங்களா? அப்போ தான் போகிறாங்க. 4ஆம் வசனம் வருது. எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். அதுதான் இது 1 முதல் 3 வருட இறைவாசனங்கள் அந்த பின்புலத்தை, சமூக நிலையை, ஏலியை தொடர்ந்து வந்த சாமுவேலுடைய குடும்பத்தாருடைய நிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அங்கே ஒரு டெட் எண்டு. சாமுவேல் வயது முதிர்ந்தவர், அவருடைய பிள்ளைகள் அவருடைய வழியில் நடக்கவில்லை. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சாமுவேலுடைய குடும்பத்திலிருந்து நமக்கு நல்லது எதுவும் வரக்கூடாது என்பதனால் அவர்கள் மாற்று மருந்தை கொண்டு வருகிறார்கள். அந்த மாற்று மருந்து என்ன? மற்ற நாட்டுகளில் இருக்கிற அரசனை போல எங்களுக்கும் ஒரு அரசனை தாரும், அவன் எங்களை படையில் வழிநடத்துவான், நாட்டுக்கு நல்லாட்சி தருவான். அதுதான் அவருடைய கேள்வி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
அவங்க நீ இந்த நாட்களில் அவனை ஆட்சி செஞ்சேன், நான் எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன்ல, அந்த நாள்லேருந்து வந்த நான் அவருடைய ஆளாதபடி என்னை அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்போ 2 கருத்து, அழகான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, சாமுவேல் இறைவனின் அடியார், இறைவனால் தரப்பட்ட ஒரு பெருங்கொடை. சாமுவேலை வேண்டாம் என்று சொல்வது இறைவனை வேண்டாம் என்று சொல்வது போல. உயிரை கொடுத்தாவது அவன் காப்பாற்றுவான். முன்னின்று நடத்துகிற ஆயன், பின்னின்று நடத்துகிற ஆடு. ஒரு சிலர் ஆட்டு மந்தையை பின்னாடி குச்சி வச்சு பொருன்னு பின்னாடி ஓட்டுவாங்க. ஆடுங்க அப்படியே போயிட்டே இருக்கும், சிந்தாமல் செதறாமல், எதுவும் வழி தவறி போகாமல், அவனுடைய பார்வையிலேருந்து எதுவும் மாறி போகாமல் பின்னிருந்து வழி நடத்துவது.